அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 ஒரு 34 பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு நார்மல் ட்ரேட் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர்நூன் முன்னாடி பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் கிட்ட மேலே அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. நல்ல அளவு ஆல்மோஸ்ட் ஆட்டோ செக்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு இன்னைக்கு. அகைன் எண்ட் ஆஃப் டே பார்த்தோன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 34 பாயிண்ட் நல்ல ஒரு ட்ரேடில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 26 பாயிண்ட் ஏற்றத்தை கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த காலில் இருந்து ஒரு 700 பாயிண்ட் பார்த்தேன் நான். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஒரு 593 பாயிண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5% மட்டும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆட்டோ செக்டர். ஸோ இன்னைக்கு வைடாகவே ஆட்டோ செக்டர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி பங்கும் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 334 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்றத்தோட முடிச்சிருக்காங்க. அகைன் நிஃப்டி ஐடி ஒரு 235 பாயிண்ட் பார்த்தோன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. அகைன் நிஃப்டி ஐடியில் ஐடி செக்டர் ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு ப்ரெஷரில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வித்துட்டு இருக்காங்க. டிஏஸும் ஆல்மோஸ்ட் வித்துட்டு இருக்காங்க. ஒரு முடிவே இல்லாமல் ஐடி செக்டர் போயிட்டு இருக்கு. பட் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி செக்டரில் இருக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணுவோம். எந்த லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதோ அதை மட்டும் பிடிப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டிஎஸ் பார்த்தீங்கன்னா 5039 கோடி உள்ள போட்டிருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 734 கோடி தான் வித்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து டிஎஸ் கொடுத்தனால தான் மார்க்கெட் ஒரு நியூட்ரல் ட்ரேடில் முடிஞ்சிருக்கு. ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இறக்கத்தோடு முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் முதலாம் பண்ணினால லீவு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இருக்காது. சாட்டர்டே சண்டே லீவு. 3 நாள் மார்க்கெட் கிடையாது. இதுக்கப்புறம் மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ மண்டே எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன் தெரியல. ஸோ ஃபர்தர் ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வந்தால் நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஃபர்தராக இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எந்தெந்த பங்குகள் நம்மளுக்கு லோவில் இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிஃப்டி 50ல் இந்த கேண்டில் பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இந்த கேண்டில் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிஃபோர் வீல் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதான் ஒரு நியூட்ரல் டோஜி கேண்டல். ஸோ இந்த நியூட்ரல் டோஜி கேண்டில் என்ன ஆகுதுன்னா, ஓப்பன் ஆன ப்ரைஸும் க்ளோஸ் ஆன ப்ரைஸும் ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேண்டில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேண்டில் வந்தாலே அடுத்த கேண்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டு எந்த ட்ரேட் எடுத்தாலும் பிளான் பண்ணி எடுங்க. ஸோ அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது கம்பல்சரி இந்த கேண்டில் வந்தால் ஒன்று டீக்ரோத் போகும், இல்லைனா மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா அடுத்து நீங்கள் கண்டிப்பாக கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இறக்கத்தில் முடிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த கேண்டில்ஸ்டிக் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி உள்ளே போங்க. அவசரப்படாமல் தெளிவாக அனலைஸ் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அதனால தான் இந்த கேண்டிலை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிஃப்டி சார்ட்டை பார்த்துக்கிட்டு உள்ளே போங்க. அவசரப்பட வேண்டாம். ஸோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மண்டே நம்மளுக்கு என்ன ஒரு ப்ரிடிக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டுமே ஒரு 4.41% கரப்ஷன் ஆயிருக்கு. நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பங்குல வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பங்கை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ புக் வேல்யூலாம் அதிகம் தான். பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 488 500 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பங்கு ஏன் கொண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம லெவலில் வந்துட்டு இருக்கு இந்த பங்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த பங்கை மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுற நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்லை இன்னும் வெயிட் பண்ண நினைக்கிறோம் தாராளமாக வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்துஸ்தான் ஜிங்கை கொண்டு வந்திருக்கேன். கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க இந்த பங்கை. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல டிஃபரன்சிங் நடந்திருக்கு. 518 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பங்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 488. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸில் இருக்குது. இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மண்டே எப்படி இருக்குன்னு தெரியாத மார்க்கெட். ஸோ மண்டே கண்டிப்பாக கரெக்ஷன் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3026 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 3.32 கரப்ஷன் நல்ல கரப்ஷனில் வந்திருக்கு பங்கு. ஸோ இந்த லெவலில் நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. இன்னும் நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 கீழே பிரேக் ஆகட்டும். நம்ம ஒரு 2888 ஆல்மோஸ்ட் ஒரு 2800 கிட்ட நான் பை பண்ணேன். 886 ரூபா கிட்ட. ஸோ அகைன் பார்த்தா அந்த லெவல் வரட்டும். ஸோ அந்த வந்தப்போ நம்ம கன்சிடர் பற்றி யோசிக்கலாம். ஒரு சில பீக்கில் வாங்கியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. அவசரப்பட வேண்டாம். ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் கரப்ஷன் ஆகணும். அட்லீஸ்ட் இன்னொரு 10% கரப்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு. ஸோ இன்னும் கரப்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா கம்பல்சரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக இருங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் ஒரு 2848 இந்த லெவல் வரணும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்துச்சுன்னா வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பங்குலாம் உங்களுக்கு வாட்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். எது கன்சிடர் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்துஸ்தான் ஜிங்கை கன்சிடர் பண்ணுற லெவலில் இருக்குது. அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் முத்தூட் ஃபினான்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்தராக இன்னைக்கு அடுத்த பங்கு போயிடலாம். அடுத்த பங்கு வேறு தான் கொண்டு வந்திருக்கேன்.
வேதாந்தா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3.5% கரப்ஷன் ஆயிருக்கு, 273 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல லெவல் கரப்ஷன் தான் இன்னைக்கும். ஸோ பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இவங்க ஃப்ளிச் பண்ணி ஸ்டாக்கை கொண்டு வந்த சேம் லெவலில் வந்திருக்கு. தைரியமாக கன்சிடர் பண்ணுறவங்க இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ மண்டே வந்து மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நான் அதை கன்சிடர் பண்ண போகிறேன். அதனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 2வது பங்கை வேடையில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களை போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு கம்பெனி, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நல்ல லெவலில் இருக்குது பங்கு. ஸோ இதனுடைய ஒரு 4-5 பங்கு பிரித்து கொடுத்துருந்தாங்க. இந்த பங்குலாம் பாருங்கள், ஸ்டீல் கம்பெனி, பவர் கம்பெனி எல்லாமே ஆல்மோஸ்ட் 30, 40, 50 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் நல்ல லெவலில் இருக்குது பங்கு. வாங்க நினைக்கிறோம், தாராளமாக அந்த பங்கையும் சேர்த்து வாங்குங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சுங்க அந்த பங்கெல்லாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஓஎன்ஜிசி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2.88% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. 233 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட கன்சிடர் லெவல் வந்துருச்சு இந்த பங்கு. அடுத்த கன்சிடர் பண்ண லெவலுக்கு இந்த பங்கை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பங்கை கன்சிடர் பண்ணுங்க. போர்லாம் முடிஞ்சு ஒரு பதற்றமான இடத்த க்ளோஸ் பண்ணி இப்போ நார்மல் ட்ரேடிங் வந்திருக்கு. நல்ல ஒரு பீக்ல இருந்து சரியான கரப்ஷன் 300 ரூபாலேருந்து பார்த்தா இப்போ 233 ரூபா வந்திருக்கு. ஸோ வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. நல்ல லெவலில் பங்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் இன்னைக்கு ஓஎன்ஜிஎஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது நம்மளுடைய அடுத்த கன்சிடர் லெவலில் ஓஎன்ஜிஎஸை வச்சுக்கோங்க, உங்கள் வாட்சிஸில் போட்டுங்க. ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஜிண்டால் ஸ்டீல் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 2.77% கரப்ஷன் ஆயிருக்கு. 1060 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லெவல் கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கு பாருங்க, ஆல்மோஸ்ட் பீக்ல இருந்து சரியான கரப்ஷன் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. நல்லா பார்த்தா டோஜி கிரியேட் ஆகி உடனே அடித்து பங்கு கீழே இறக்கிறது தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் ஸோ நிஃப்டி 50 அதுமாதிரி டோஜி கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க தெளிவாக முடிவெடுத்து உள்ளே போங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ பங்கு கீழே கரப்ஷன் ஆயிடுச்சு. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 984, 1000 ரூபா கீழே கரப்ஷன் ஆனாலே உள்ளே போங்க. கம்பல்சரி இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பவர் கிரிட் கார்பரேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண பங்கு ஆல்ரெடி என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இன்னைக்கு ஒரு 2.41% கரப்ஷன் ஆயிருக்கு. 284 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பங்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரப்ஷன் வந்திருக்கு. ஸோ வாங்க நினைக்கிறவங்க வாங்க. அடுத்த கன்சிடர் லெவலில் பவர் கிரிட் கொண்டு வந்திருக்கேன். இந்த பங்கெல்லாம் எப்போ வேணால் மேலே ஏறலாம். ஆல்மோஸ்ட் ஒரு பீக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஹையில் இருந்திருக்குன்னு பாருங்க, 366 ரூபா அது இருக்குது பங்கு. இப்போ 284 கிட்ட நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால தான் நீ கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த பங்கு வாட்சிஸில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பாரதி ஏர்டெல். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.42% கரப்ஷன் ஆயிருக்கு. 1851 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல்லில் வாட்சிஸில் வச்சுக்கோங்க. ஸோ பங்கு இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. ஒரு 1740 கிடச்சிது. அகைன் அந்த லெவல் வரணும். அந்த லெவல் வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அதனால தான் இன்றைக்கி வாட்சிங்காக நீங்கள் பாரதி ஏர்டெல் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, மார்க்கெட்டில் எப்போ வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். பிஸ்னஸ் சர்க்கிள் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போய் நம்ம பை பண்ணலாம். ஸோ நீ அது வரையும் மணியை வச்சிருக்க மணியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று லிக்விட் ஃபண்டில் போடுங்க, இல்லைனா அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுங்க. சடனாக நீங்கள் ஒரு ஜிடிடி போட்டு கூட பை பண்ணிங்க, இந்த லெவல் வரணும்னு சொல்லிட்டு. நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஜிடிடியில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிகர் ஆகி பை ஆகிடும். ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். நான் ஜிடிடி எப்படி போடணும் எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. இன்றைக்கி பாரதி ஏர்டெல்லில் கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. பட் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இன்னும் கரெக்ஷன் ஆகட்டும். கரெக்ஷன் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 1750 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1.03% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கரப்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் சார்ட்டில் எவ்வளோ பீக்கிலேருந்து சரிவாயிருக்கு பாருங்கள். 2134 ரூபாலேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1742 ரூபா கிட்ட வந்திருக்கு. 300 ரூபா கிட்ட கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கு இன்னும் அடுத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1710 ரூபா கிட்ட வந்துச்சுன்னா கம்பல்சரி நல்ல லெவல். மிஸ் பண்ணாமல் அந்த பங்கு வாட்சிஸில் போட்டுங்க. கன்சிடர் பண்ண நினைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எஸ்எஃப்சி கொண்டு வந்திருக்கேன். 585 ரூபா நம்மளுக்கு நல்ல லெவலில் கிடச்சிது. இன்றைக்கும் ஒரு 1% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கோட சார்ட்டை பாருங்கள். நல்ல ஒரு பீக்கில் இருக்குது பங்கு. இப்போ நல்ல சரிவில் வந்திருக்கு. ஸோ எப்போவுமே சொல்ல ஒரு விஷயம் தான், ஒரு பங்கு பீக்கில் இருக்கும்போது அந்த கேண்டில் பாருங்கள், பார்த்துக்கிட்டு உள்ள வாசம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே பங்கு அப்படியே சரிவில் போயிட்டு கடைசி வந்து சரிவில் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஏறவே இல்லை. ஸோ இந்த டிப் வந்து தான் மேலே ஏறி அகைன் பார்த்தா கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் 545 ரூபா. ஸோ இன்னொரு 40 ருபீஸ் கிட்ட கம்மியாச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபர்தராக இன்றைக்கி ஒரு சில பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஐடி செக்டரில் ஒரு சில பங்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ டிசிஎஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி. இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரிவில் இருந்துச்சு பங்கு. நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2095 ரூபா ட்ரேடிங் ஆகிருக்கு. 0.68%. இதை மிஸ் பண்ணாமல்
வாங்க நினைக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். எப்போ சொல்கிற ஒரே விஷயம் தான், லாங் டேர்ம் டிசிஎஸை ஹோல்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல டிவிடெண்ட், ஆல்மோஸ்ட் 3% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு விற்றீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பொறுமையாக வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல லெவல் பங்கு பீக் ஆகும்போது நம்ம விற்றுக்கலாம் எமர்ஜென்சிக்கு. அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எல்டிஎம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு லெவலில் இன்றைக்கி கரப்ஷன் இருந்துச்சு. 3760 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் ஆயிருக்கு. 1.20% கரப்ஷன் ஆயிருக்கு. பங்கு இன்னும் சரிவில் இருக்குது. ஸோ இந்த பங்கை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் லெவல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்டிஎம்ஐ கொண்டு வந்திருக்கேன். ஸோ எஸ்சிஎல்லும் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுற லெவல் தான் இருந்துச்சு. ஸோ எஸ்சிஎல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 1.25% கரப்ஷன் ஆயிருக்கு. 1021 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல சரிவில் இருக்குது பங்கு. இதான் மிஸ் பண்ணவே வேண்டாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கம்பல்சரி இல்லை, ஃபில் பண்ணி வச்சுருங்க. நல்ல லெவலில் பங்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐடி செக்டர் இன்றைக்கும் கரெக்ஷன் நோக்கி வந்திருக்கு. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம் தான் நம்ம உள்ளே போயிட்டு ஐடி செக்டரை ஃபோக்கஸ் பண்ணணும். பயப்படாமல் தைரியமாக உள்ளே பண்ணுறவங்க தாராளமாக ஐடி செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால தான் இன்றைக்கி ஐடி செக்டரில் ஒரு சில பங்குகள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்ஃபியும் இன்றைக்கி நல்ல ஒரு லெவலில் இருக்குது பங்கு. 1041 ரூபா சரியான நம்ம வந்து கன்சிடர் பண்ணுற லெவல். 1.46% இன்றையும் கரெக்ஷன் ஆயிருக்கு. சரியான சப்போர்ட்டில் இருக்குது. தாராளமாக வாங்குங்க. இதெல்லாம் பீக்கில் இருந்த பங்கு ஆல்மோஸ்ட் பார்த்தவங்களுக்கே தெரியும். 1700 கிட்ட செஞ்சுலாம் எந்த பங்கு இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 1040 ரூபா கிட்ட கிடைக்குது. ஸோ ஒரு சில நண்பர்கள்லாம் பிஃபோராக வாங்கியிருப்பீங்க கம்மியான லெவலில். பட் இது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லெவல். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்த பங்கு வந்து எம்பசி தான். ஸோ எம்பசி உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2261 ரூபா நல்ல ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ இந்த பங்கையும் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். வாங்க நினைக்கிறேன் வாங்குங்க. எனக்கு 2040 ரூபா கிட்ட கிடச்சிது. நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த லெவலையும் வாங்குங்க, மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு கோஃப்ரக்ஜ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருந்து சரியான கரெக்ஷன் கிடச்சி நம்மளுக்கு ஒரு நம்ம பிடிச்ச லெவல் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட பிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பங்கு 1493 ரூபா ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு 5 லெவல் கொடுத்தேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல லெவல் கிடைக்கும் போது கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சீமென்ஸ் ஒரு சைட் பார்த்துடலாம். சீமென்ஸ் இன்றைக்கி ஒரு 1.86% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 3668 இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு பீக்கில் போயிருக்கு. 3000 கீழே கட் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் பங்காக டாட்டா மோட்டார்ஸை உங்களுக்கு கொடுத்துட்றேன். டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தா இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல லெவலில் இன்றைக்கி பங்கு வந்து மேலே ஏற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 432 இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு இன்னும் பீக்கில் போயிடுச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் நம்மளுக்கு ஒரு 364 கிட்ட வந்துச்சுன்னா நல்ல சப்போர்ட். அந்த லெவல் வரும்போது ஒரு 300 ரூபா கரெக்ஷன் ஆச்சுன்னா உள்ளே போங்க. அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக வீடியோவில் ஒரு சில பங்குகள் அப்டேட் கொடுத்துருக்கேன். எந்த பங்கு நம்ம கன்சிடர் பண்ணணும், எதை நம்ம வாட்ச் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு பங்கும் தெளிவாக வாட்ச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கவங்க மண்டே அடுத்த கேண்டில் என்ன கிரியேட் ஆகும் பார்த்து உள்ளே போங்க. மேபி மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா டோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ மண்டே மார்னிங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபர்தராக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள், வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு கம்பல்சரி தேவை. ஸோ உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் கொடுக்கும்போது தான் நான் வீடியோ இன்னும் மோட்டிவாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.